ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவுடைய பந்தங்களே, உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் அப்பானுடைய அற்புதங்களை அனுபவித்து வருகிறோம். உலகெங்கிலும் இருக்கிற சாயி சொந்தங்கள் ஒவ்வொரு நொடியும் அப்பானுடைய அற்புதங்களை அனுபவித்து வருகிறோம். புதியதாக வருகிற அநேக சாயி சொந்தங்கள் அப்பாவுடைய அற்புதங்களை அனுபவிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார்கள். அதுதான் நாம் அப்பாவுடைய அற்புதங்களை அவர்களுக்கும் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அவருடைய மனதை நிலைப்படுத்தி செயல்படுத்தி ஸ்திரப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் மிகவும் ஆவலாகவும் அப்பாவுடைய புகழை சொல்லி நாமும் மகிழ்ச்சியாகவும் அப்பாவுடைய அந்த பாதார விந்தங்களிலே நாம் திளைத்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு அந்த அவருடைய அற்புதங்களை சொல்லி அவருடைய சேவைகளை செய்வதிலே நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு அது மிகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதைத்தான் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு அற்புதம், இன்றைக்கு நடந்த அற்புதம். எப்பவுமே நான் இந்த பாராயணம் குழு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறதுல நான் விரும்புறதில்லை. ஏன்னா நிறைய பேர் எனக்கு அதை நீங்கள் கலந்துக்குங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த விருப்பத்தை அனுப்புவாங்க. எனக்கு அந்த ஜாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அனுப்புவாங்க. அந்த விருப்பத்தை நான் இருப்பேன், ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அந்த குழுவில் நம்ம இருக்கும்போது, பாராயண குழுவில் நம்ம அந்த எக்ஸைட்டிங்கோட அந்த விருப்பத்தோடு சேர்ந்துட்ட பிறகு அவங்க சொல்லக்கூடிய அத்தியாயங்களை நமக்காக பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் அந்த குழுவினுடைய தாற்பயம், அந்த குழுவினுடைய கட்டளை. அது அப்பாவே நமக்கு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதை படிச்சுட்டு போடணும் இல்லையா. சில பேர் படிக்காமல் பொய் சொல்லிட்டு நான் போட்டோம்னு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம். அப்படி யாரும் போட மாட்டாங்க, நம்ம பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் ஏம்மா எனக்கு வேண்டாமா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு சில குழுக்கள் இருக்கிறேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்ன செய்வாங்க, அதை அனுப்பிச்சிடுவாங்க, அந்த விருப்பத்தை நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப் குழுவில் நிறைய பிள்ளைங்க அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அப்பாவினுடைய குழு அதிகரித்துக்கிட்டே போகுது. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 200-300 குரூப் இருக்கும். அப்பாவுடைய படங்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. குழுவில் இருக்கவங்க மட்டும் இல்லை, குழுவில் இல்லாதவங்க தனித்தனியாக அனுப்புகிறாங்க இல்லையா, அதுவே குவியும். அதை மனசே வராது. மொத்தமாக அதை கலைக்கணும், வேறு வழியே கிடையாது. எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த டெய்லி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அது வேறு. இப்போ குட் ஆஃப்டர்நூன் வேறு போடுறாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா. இதை அனுப்பும் பொழுது அப்பாவுடைய படத்தையோ வீடியோவோ எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதை பார்க்க முடியாது. அதை அழிக்கிறது நமக்கு ரொம்ப 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 மனசுக்கே வராது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு அற்புதம் நடந்தது. என்னென்னா, சச்சரித்திரம். நம்ம இந்த பாராயண குழு சொன்னோம் இல்லையா, அந்த பாராயண குழுவில் நம்மளை நிறைய பேர் சேர்த்துட்றாங்க. நமக்கு தெரிவிச்சோ தெரிவிக்காமலோ, நம்முடைய அனுமதி பெற்றோ பெறாமலோ அவங்க அதை சேர்த்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். பாராயண குழுவில் இருக்கிறது, பாராயணம் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், செய்ய வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம். அது எப்படி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு குரானோ, அது மாதிரி சாயி சொந்தங்களுக்கு சச்சரித்திரம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் எல்லா குழுக்கள்லையும் நம்மளுடைய கடமையை நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நான் என்ன சொல்வேன், அப்பா என்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க, உங்கள் குழுவிலேருந்து என்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. நம்மளை யாருன்னு தெரியாது, அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், நம்ம பாட்டு நம்ம படிப்போம், சச்சரித்திரம் படிப்போம். எனக்கு ஒன்று
என்னென்னா சச்சரித்திரத்தை முழுசாக படித்ததில்லை. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுசாக படித்ததில்லை. ஒரு அத்தியாயமாக தனித்தனியாக படிச்சிருக்கிறோம். ஆனாலும் திருப்தியாக உட்கார்ந்து உள்வாங்கி உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக ஊக்கமாக அதை கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தியாக நான் படித்ததில்லை. படிச்சிருக்கிறேன். எப்படி நான் படிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் படித்ததில்லை. அதனால் என்னாச்சுன்னா ஒரு அற்புதம் நடந்தது. நான் இரவில் படுக்கும்பொழுது அன்றைய தினம் அப்பா என்ன சச்சரித்திரம் படிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு ஊருக்கு போனால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஷீரடிக்கு போகிறோம். ஷீரடிக்கு போகும்போது முதல் தடவை போகும்பொழுது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த கோவில் எப்படி இருக்கும், தெருக்கள் எப்படி இருக்கும், கடைகள்லாம் எப்படி இருக்கும், திருப்பதி மாதிரி இருக்குமா, அதில் திருச்செந்தூர் மாதிரி இருக்குமா, பழனி மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயூர் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி முதல் தடவை போயிட்டு வந்துட்டோம். சரி, ரெண்டாவது தடவை போனால் அதே மாதிரி தான் இருக்கணும், வேறு மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் டைம் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஷீரடிக்கு, அவங்களுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். தெருக்கள் அப்படி தான் இருக்கும், கடைகள் அப்படி தான் இருக்கும், கோவில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய அனுபவம் போகிறது வேறு ஆள் கூட போவாங்க, இல்லை அதே ஆள் கூட போவாங்க, வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அனுபவமே. ஒரு பாடலை பாடினா ஒரு முறை பாடும்போது ஒரு மாதிரியும், இன்னொரு முறை பாடும்போது இன்னொரு மாதிரியும் இருக்கக்கூடாது இல்லையா. ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த இசை அமைப்பாளர் இந்த இசை எப்படி அமைச்சிருக்கிறாரோ, எப்படி அந்த மெட்டு இருக்குதோ, எப்படி அந்த குரல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். அந்த நபர் பாடும்போது ஒவ்வொரு முறையாக பாடும்பொழுதும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு இனிமை வருதுன்னு வச்சுங்களேன் அந்த பாட்டுக்கு. அந்த மாதிரி அனுபவம் வச்சுக்கோ. இப்படி இருக்கும்பொழுது நான் அன்றைக்கி ஒரு நாள் இரவு படுக்கும்பொழுது, அப்பா இந்த சச்சரித்திரம் உலகமெங்கும் பாராயணம் பண்ணுறாங்க, எனக்கும் அந்த மாதிரி ஆசை. நான் முழுசாக உள்வாங்கி அதை அழகாக படித்து உங்களை அந்த சச்சரித்திரத்தில் உங்களுடைய அந்த பிம்பத்தை அதில் நான் பார்க்கணும். எப்படியெல்லாம் பார்க்குறாங்க உலகத்தில், எப்படியும் நானும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் உங்களை அந்த பிம்பத்தை அதில் நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே படுத்தேன். ஒரு குறையா அந்த சரித்திரத்தை படிக்கலை அப்படிங்கிற ஒரு குறையோடு படுத்தேன். படுக்கும்பொழுது காலையில் எழுந்திருக்கும் பொழுது எப்போவுமே நம்ம ப்ரேயருக்காக எழுந்திருப்பேன் இல்லையா. அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி அன்றைக்கி அவர் வராரு. நீ ஏன் கவலைப்படுற, நீ போ, காலையில் எழுந்து பிரார்த்தனை கோபுரத்துக்கு போ, நான் அங்கே ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். டக்குன்னு ஏஞ்சிட்டேன். என்ன இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அது யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. நம்ம கனவெல்லாம் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல அதிகமாக. நமக்கு தான் நிறைய கனவுகள் வருது எல்லார்கிட்டையும், எல்லார் மூலமாக. அப்பா இப்படி கனவு கண்டேன், அப்படி கனவு கண்டேன்னு சொல்லிட்டு நிறைய வருது இல்லையா. அதனால் நம்ம கனவு யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன். போய் காலையில் போயிட்டு அப்பாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்தேன். எங்கே பிரார்த்தனை கோபுரத்தில் உட்காந்துட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அங்கேருந்து எதிர்க்க, நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு எதிர்க்க ஆப்போசிட் சைடு தண்டவாளத்தை தாண்டி ஆர்எம்கே நகர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு அம்மணி வருது. அந்த அம்மணி வயசு கம்மி தான். அது என்ன பண்ணுது, சாமி கும்பிட்டு கையில் சச்சரித்திரம் எடுத்துகிட்டு வருது. சச்சரித்திர புத்தகத்தை எடுத்துகிட்டு வருது. இது என்ன, நம்ம நிறைய வச்சுருக்கிறோம், இது வரும்பொழுது எடுத்து ஒருவேளை உட்காந்து படிப்பாங்க போல் தருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, போய் சாமி கும்பிட்டுது. அந்த பாபாவுடைய பாதத்தில் அந்த சச்சரித்திரத்தை புத்தகத்தை வச்சுட்டு கும்பிட்டுச்சு. ஆஹா, பரவாயில்ல, ரொம்ப பக்தியான ஒரு அம்மணி வருது, இது படிக்க போகுது. உட்காந்துக்கிட்டு தியான மையத்தில் போயிட்டு உட்காந்துட்டு படிக்க போகுது. ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோங்க, வர்றவங்கெல்லாம் வச்சு அந்த இதில் படித்து எடுத்து மறுபடியும் வச்சுட்டு போகிறதுக்காக அங்கே புத்தகம் வச்சுருக்கோம். அப்பாவுடைய சச்சரித்திர புத்தகம் வச்சுருக்கோம்.
எப்படி நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ, இஸ்லாமியர்களுக்கு குரானோ, அது மாதிரி நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு நம்மளுடைய பைபிள், நம்மளுடைய வேத புத்தகம், நம்மளுடைய குரான், சச்சரித்திரம், அந்த புத்தகத்தை அனைவராலும் படிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுனால இந்த தியான மையத்தில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் எடுத்து படிக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் அங்கே இருக்குதே, அப்போ ஏன் இது எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நினச்சேன். ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. அதுக்கு விடை வந்தது உடனே. அந்த அம்மனை திருப்பி சுற்றிட்டு வந்து, பாபாவை தரிசனம் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்து, நான் உட்காந்துருக்க இடத்துல வந்து என்னை வந்து நமஸ்காரம் பண்ணிச்சு. அண்ணா வணக்கண்ணா அப்படின்ச்சு. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். என் கனவில் அப்பா வந்தார் நைட்டு. என்னம்மா என்ன சொன்னார்? இல்லை, நீங்கள் சச்சரித்திரம் படிக்கலை அப்படின்னு நீங்கள் குறையாண்டுக்கிறதாவும், இதை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியும் எனக்கு பாப்பா வந்து கனவுல சொன்னார். அப்போ நீ என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு இன்னொரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நான் படிச்சுப்பேன். அப்பாவே வந்து என் கனவுல சொன்ன பிறகு அப்புறம் இந்த புத்தகத்தை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குது. வேற என்னம்மா சொன்னார்? இல்லை, உங்களை 14வது அத்தியாயம் படிக்க சொன்னார். 14வது அத்தியாயம் படிக்க சொன்னார். புத்தகத்தை கொடுத்துட்டு பர்டிகுலராக இந்த அத்தியாயத்தை இதுக்கு படிக்க சொன்னார். தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா அப்படின்ச்சு. சரிம்மா ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு நான் படுக்கும்போது என்ன நினச்சி படுத்தேன், காலையில் எனக்கு என்ன கனவு வந்தது, மறுநாள் காலையில் எனக்கு விடிஞ்சி பிரார்த்தனை கோபுரத்துக்கு போனால் இப்படி நடக்குது. இது எப்படி கோயின்சைட் ஆகுது, சேம் டே எப்படி கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அற்புதம். அவர் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடியதெல்லாம் அற்புதம். அந்த அற்புதத்தை சொன்னோம்னா நமக்கு நேரம் போதாது, வாய் போதாது, நம்முடைய எண்ணத்தில் அது அடங்காது. கடல் தண்ணியை கையில் எடுத்து அளந்து வாக்குற மாதிரி. அப்படித்தான் ஒரு வண்டு வந்து மிகப்பெரிய பூஞ்சோலில் போயிட்டு தேனை முழுக்க பருக முடியுமா? அந்த மாதிரி அவருடைய அற்புதம் அப்படி தான் இருக்கும். அதனால் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நாம் இருக்கிற வரைக்கும் சொல்லலாம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்கள், உலகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். அப்போ அவனுடைய அற்புதத்தை சொன்னோம்னா அது அவங்களுக்கெல்லாம் போய் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும், நல்லதை அது செய்ய சொல்லும். அதுதான் நம்ம வேலை. கண்டிப்பாக இந்த அற்புதத்தை நீங்களும் அனுபவிப்பீங்க. உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் வாய்ஸ் மெசேஜாக கொடுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளை கொடுங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்பா கிட்ட கொண்டு போய் அதை சேர்ப்பேன். உங்கள் பிரார்த்தனைகளை தேவைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை எழுதி அதையே ஒரு பக்கத்தில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அப்பாவுடைய பாதத்தில், அவருடைய திருப்பாதத்தில் அதை சேர்ப்பேன், சமர்ப்பணம் பண்ணுவேன். சரியான பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக அவர் சீர்தூக்கி பார்ப்பார். அதை உடனே கண்ணெடுத்து பார்ப்பார், நம்மளை கை கொடுத்து தூக்குவார். சரியான பிரார்த்தனையாக இருந்தால் உடனே பார்வையில் பார்ப்பார், பைசல் பண்ணுவார். அதுதான் பிரார்த்தனை, அந்த படிவத்துடைய மகிமை. செய்வோமா? கண்டிப்பாக செய்வோம். நாளை சந்திப்போம், நிறைய சிந்திப்போம், நிறைய செயல்படுவோம், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.